வெல்கம் 2025. கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல காத்துக்கொண்டு, அதே போல தான் இந்த 2025வது ஆண்டையும் ஆண்டவருடைய வழி நடத்தல் மிகவும் வல்லமை உள்ள கரமாக நம்மளை நடத்த போகிறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். வேதத்தில் நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் சாலமோன்ட்ட சொப்பனத்தில் கேட்கும்போது சாலமோன் என்ன கேட்குறாருன்னா, ஞானத்தை தாங்க அப்படின்னு சாலமோன் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்காம அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, அவனுடைய காலத்தில் ஐஸ்வர்யம் அந்த பொன் வந்து ஒரு பொருட்டாவே எண்ணப்படலைன்னு வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் நான் உங்களை சொல்ல முடியும், இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை சாலமோனுக்கு செய்த போல ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்காத காரியங்களும் இந்த ஆண்டுல நிச்சயமாகவே தந்து நம்மளை வழி நடத்த போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹாப்பி நியூ இயர். கடந்த ஆண்டுலேயும் என்னை போன்ற வாலிபர்கள் நீங்கள் நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உலகத்தில் நடக்கிற எல்லா செய்திகளும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அநேக இடங்களில் சமாதானம் இல்லை, நாட்டில் அங்கங்கே போர் நடக்குது, எங்கேயுமே ஒரு ஒற்றுமை இல்லாமல் உலகம் போய்கொண்டு இருக்குல்ல. ஆண்டவர் இந்த கடந்த ஆண்டு எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனாலும் அவர் நம்மோடு கூட இருந்தார். இந்த 2025ஆம் ஆண்டுலேயும் கூட இது ஒரு ஒரு யூத்துக்கான ஆண்டு, வாலிபர்களுக்கான ஆண்டாக மாறப்போகுது. அவர் யோனாவுக்கு முதலாவது தடவை வார்த்தையை சொன்னப்ப அவர் அதை உதாசீனப்படுத்தி கொண்டு போனார். ஆனாலும் வசனம் சொல்லுது 3வது அதிகாரத்தில், கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் யோனாவுக்கு உண்டாகியது. 2வது தடவையாக இந்த 2025 கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் அதாவது என்னை போன்ற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு ஓடுவீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பரலோகத்தை சுதந்திரித்து கொள்வோம், ராஜ்யத்தை நாம் ஒன்றாக சேர்ந்து கட்டுவோம். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். On behalf of End Time God's Army Ministries, we wish you a blessed happy new year. Happy 2025.